உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் அவர் பாவம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. எல்லாரும் உதயநிதியால நான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துருக்கப்ப தொண்டர்கள் கத்துறாங்க, ரைட்டு, இவர் வாய மூடிட்டு இருக்கணுமா இல்லையா? அசிங்கமா அதுக்கு பதில் சொல்றாரு, காவேரியில தண்ணி வருதோ இல்லையோ அப்படின்ற. இதே நயன்தாரா அவர்களை ராதாரவி ஒரு தப்பான வார்த்தை சொல்லிட்டாருன்னு சொல்லி அவரை பதவியை விட்டு தூக்கி என்னென்ன பண்ணீங்க. அப்ப இன்னைக்கு அவங்க கீழே இருக்கவங்க திரிசான்னு கத்துறாங்க. நான் இன்னமும் சொல்றேன், தாவேக அரசு திமுகவை ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி மேலாம் ஆட்சிக்காக அந்த ஆராசா அவர்கள் பாருங்க, அப்படிதான் நான் ஒரு பட்டியல் அணித்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு அவங்க மனைவி இருந்தோன்னு கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் பண்றாரு. காங்கிரஸ் எவ்வளவு தமிழகத்துக்கு துரோகம் பண்ற கட்சின்னு நமக்கு தெரியும். அதுக்கு திமுக எவ்வளவு கூட்டுக்கு போனாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இதே காங்கிரஸ் ஆட்சியில இருந்தா டீலிமிட்டேஷனை பத்தி இலங்கை தமிழர்களை லட்ச லட்சமா கொண்டு குமிச்சப்பையும் அதே காட்டி கொடுக்குற வேலையை தான் நீங்க பாத்துட்டு இருந்தீங்க. அதனால திமுக இருக்க யாருக்குமே இந்த தமிழக நலன் பற்றியோ உரிமை பற்றியோ பேசுறதுக்கு, இந்துவா இருக்கிறவங்களுக்கு தானே உங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டுன்னு நம்ம சட்டம் சொல்லுது, அரசியலமைப்பு சட்டம். ஆனா அவனும் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கிட்டு அம்பேத்கர்ங்கிறீங்க. உங்க அம்பேத்கர் என்ன சொல்லி இருக்கிறாரு? வைதப்பி நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனையை ஆலோசனை நிகழ்ச்சியில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சுமதி மேகவன் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ இந்த திமுகவோட புலம்பல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஆட்சி தம கையை விட்டு போயிடுச்சு. ஒருவேளை அதிமுக போயிருந்தாங்களும் கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சிருப்பாங்க. தாவேக போனோன்னா எந்த இடத்துல போனாலும் ஒரே புலம்பல். கல்யாணத்துக்கு போனாலும் சரி, ஒரு மரண நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, பொதுக்கூட்டத்துக்கு போனாலும் சரி, ஒரு பயிற்சி முகாம் போனாலும் சரி, எங்கே போனாலும் புலம்பல். தாங்க முடியதோ 3 மாதத்தில் கலைஞ்சிரும், இது 6 மாதத்தில் கலைஞ்சிரும் அப்படின்னு அவங்க மனசுக்கிட்டே தேர்த்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இவர் பார்த்தீங்கன்னா உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் அவர் பாவம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. எல்லாரும் உதயநிதியால நான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துருக்கப்ப எதிரில் விஜய் சிஎம்மா உட்காந்துருக்கிறதா அப்படின்றத ஏத்துக்கவே முடியல உதயநிதியால. அதோட வெறுப்போட உச்சம் எந்த அளவுக்குன்னா, என்ன செஞ்சாலும் போய் கதறி தீக்கிறது அப்படின்றது. நீங்க அந்த காவேரியில தண்ணி வரலங்கிறதுக்காக விவசாயிகளுக்காக ஒரு பச்சை துண்டை போட்டுட்டு நீங்க போராட்டம், பச்சை துண்டை போட்டுட்டா உடனே நீங்க விவசாயி ஆயிருவீங்களா? பச்சை துண்டை போட்டுட்டு போய் நின்றுட்டு சிவப்பு துண்டு போட கம்யூனிஸ்ட் துண்டை மாத்தி போட்டுக்கவே வேண்டியதான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க போய் அங்கே நின்றுட்டு பேசுறப்போ அசிங்கமா இவர் காவேரி தண்ணியை பத்தி இவர் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு நடிகையோட பேரை சொல்லி சொல்லி கீழே கத்துறாங்க. அப்போ தொண்டர்கள் கத்துறாங்க, ரைட்டு, இவர் வாய மூடிட்டு இருக்கணுமா இல்லையா? அசிங்கமா அதுக்கு பதில் சொல்றாரு, காவேரியில தண்ணி வருதோ இல்லையோ அப்படின்ற மாதிரி அசிங்கமா சொல்லிட்டு திரும்ப இல்லைன்னா நான் காவேரியில சொன்னேன்றாரு. இப்போ என்ன உங்களுக்கு எல்லாம் கேடு கட்டத்தனமான, அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி 2ஆம் தரம் 3ஆம் தரம் பேச்சாளரை வச்சிருந்தீங்க, இன்னைக்கு நீங்களே பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இதே நயன்தாரா அவர்களை ராதாரவி ஒரு தப்பான வார்த்தை சொல்லிட்டாருன்னு சொல்லி அவரை பதவியை விட்டு தூக்கி என்னென்ன பண்ணீங்க. அப்ப இன்னைக்கு அவங்க கீழே இருக்கவங்க திரிசான்னு கத்துறாங்க. நீங்க ஒரு கொச்சியான ஒரு இதை ஒரு சிஎம்னு இல்லாம நீங்க பேசுறீங்க. அப்ப உங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறது? என்ன பண்ணுவாங்க? அது அந்த கட்சியோட பாரம்பரியம். இவங்களுக்கு அது ரத்தம், அடுத்தவனுக்கு அது தக்காளி சட்னி. சும்மா தக்காளி சட்னி. இது இவங்க ஆட்சியில இருக்கும்பொழுது வேற ஏதோ இவங்களுக்கு பிடிச்ச நடிகைகளே, இவங்களோட நட்போட இருக்கிற நடிகைகளே பேசினா உடனடியாக அவங்க மேல நடவடிக்கை. அப்ப நீங்க இன்னொரு நடிகை நீங்க அந்த மாதிரி பேசலாமா? ஒரு சிஎம் நீங்க இந்த மாதிரி அசிங்கப்படுத்தலாமா ஸ்டேஜ்ல? அப்ப இந்த மாதிரி கேவலமா கேடு கடத்தனமா பேசுறது நீங்க ரொம்ப எல்லாரும் ரசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதனாலதான் அவங்களை இன்னைக்கு தூக்கி ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. நீங்க ஏற்கனவே சசிகலா அம்மையாரை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறீங்க, எடப்பாடி அவர்களை பத்தி பேசும்போது. நீங்க அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஒருத்தவங்களோட வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஒரு பொது வெளியில இவ்வளவுதான் நாகரிகமா பேசணும், அசிங்கமா பேசக்கூடாதுன்ற ஒரு இதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த எல்லை, அந்த லக்ஷ்மண் ரேகாவை நீங்க தாண்டினதுனாலதான் மக்கள் இன்னைக்கு தூக்கி உங்களை ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. திரும்ப உதயநிதி அதே பண்ணிட்டு இருக்கிறாருன்னா நிச்சயமா அதுக்கான பலனை அவங்க அனுபவிக்க போகாம இருக்கிறது இல்லை. அடுத்ததான் இப்ப இந்த காவேரி பிரச்சனையை வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, போன முறை நீங்க தான் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்தீங்க. என்ன அப்ப நீங்க காங்கிரஸ் கூட எல்லாம் பண்ணியிருக்கலாம். நீங்க இங்க இருந்து DK சிவகுமாருக்கு ஓடி போய் இது கேட்டது என்ன, அவர் ஓடி உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணது என்ன, எல்லாம் நடந்தது இல்லை. அப்ப நீங்க ஏதாவது பண்ணீங்களா? காவிரி உரிமையா நீங்க ஏதாவது போராட்டிங்களா? போன 5 ஆண்டுகள் விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. உங்களுக்கு என்னன்னா, ஆத்துல தண்ணி வந்துச்சுன்னா மண்ணல்ல முடியாது. அப்ப ஆத்துல தண்ணி வராம இருந்தா எவ்வளவு மண்ணை வேணா அள்ளலான்னு சொல்லி இப்ப நிர்மல்குமார் தானே சொல்லியிருக்காருங்க. சிவகுமாரை DK சிவகுமாரை ஸ்டாலின் அவர் அழுத்தம் தண்ணி தராதுன்னு சொல்லி, இதே மாதிரி தான் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கருணாநிதி தண்ணி தராதுன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தாரு. அதே மாதிரி இப்போ நடக்குது அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு நிர்மல்குமார். இல்லை, நம்ம திமுக அப்படின்னாலே தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணவங்க தாங்க. காங்கிரஸ் அங்கே காங்கிரஸ் இங்கே தமிழ்நாடு இருந்தபோது, தமிழ்நாட்டில் திமுக இருந்தபொழுது 1971 நம்மளோட காவேரிக்காக ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போட்டப்ப இந்திரா காந்தி அம்மையார் நம்ம பேசி தீர்த்துக்கலாம்னு சொன்னோம்னா கருணாநிதி அவர்கள் போய் வாபஸ் வாங்கினாருங்க. கருணாநிதி அவர்கள் என்ன சொல்றோம், மிகப்பெரிய ராஜதந்திரி, மிகப்பெரிய அரசியல்வாதிங்கிறோம். 1971
1972 உச்சநீதிமன்றத்தில் போட்ட கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு. கேட்டு அப்புறம் என்ன சொன்னாருன்னா, அதுக்கப்புறம் எந்த இதுவும் வரல, என்னை வந்து இந்திரா காந்தி அம்மையார் ஏமாற்றி விட்டார், என்னை வந்து வாபஸ் வாங்குங்க, இது பண்றேன்னு சொன்னாங்க. கச்சத்தீவுக்கு இப்படிதான் பண்ணாரு. இங்க அப்ப போராட்டம் பண்ற மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு சட்டசபையில மசோதா இது பண்ணிட்டு அங்க போய் கஷ்டம் இல்லாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. அப்ப நீங்க எப்படி எதுக்குன்னா அங்க போய் உட்காருவீங்க? என் மருமகனுக்கு என்ன சீட்டு வேணும், என் மகளுக்கு என்ன சீட்டு வேணும், எங்க கட்சியில இருக்கவனுக்குலாம் என்னென்ன முக்கியமான இலாக்கா வேணுங்கிறதுக்கு போய் டெல்லியில உட்காருவீங்க. தமிழக நலனுக்காக திமுக என்னைக்கு டெல்லியில போய் உட்கார்ந்ததே கிடையாது. அதுதான் வரலாறு. தமிழகத்தை காட்டி கொடுத்தவர்கள் வந்து திமுக சேர்ந்தவங்க. இலங்கை தமிழர்களை லட்ச லட்சமா கொண்டு குமிச்சப்பையும் அதே காட்டி கொடுக்குற வேலையை தான் நீங்க பாத்துட்டு இருந்தீங்க. அதனால திமுக இருக்க யாருக்குமே வந்து இந்த தமிழக நலன் பற்றியோ உரிமை பற்றியோ பேசுறதுக்கு துப்பு கிடையாது, பேசக்கூடாது. இல்லை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நேற்று ராகுல் காந்தி தமிழகத்துக்கு வந்திருக்காரு. வந்திருக்கும் போது அவர் வந்து டீலிமிட்டேஷன் பற்றி சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து எட்டப்பர்கள்லாம் வந்து இது டீலிமிட்டேஷனை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ராகுல் காந்தி மறைமுகமாக திமுகவை தாக்கியிருக்காரு. திமுக நேற்று என்ன சொல்லியிருக்காங்க, மறைமுகம் நச்சு பாம்பு அப்படின்னு சொல்லி அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 விமர்சனம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்த வடிவேல் சொல்லுவார்ல, 2 பேரும் மாறி மாறி உண்மையை பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை பேசுறவங்க தெய்வத்துக்கு சமானம்னு சொல்லுவாங்கன்ற மாதிரி இப்போ இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டா இவங்க பூலாக்கு என்னன்னு அவங்க சொல்லுவாங்க, அவங்க லட்சம் என்னன்னு இவங்க சொல்லுவாங்க. எல்லாம் வந்து இந்த இவங்க வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறும். ஏன்னா 2 பேரும் தான் கூட்டணியில் இருந்தாங்க. கூட்டணியாக கூட்டுக்கலவானியாக என்னென்ன தப்பு பண்ணாங்கன்றதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அதனால காங்கிரஸ் வந்து எவ்வளோ தமிழகத்துக்கு துரோகம் பண்ணுற கட்சின்னு நமக்கு தெரியும். அதுக்கு திமுக எவ்வளோ கூட்டுக்கு போனாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இதே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் டீலிமிட்டேஷனை பற்றி என்ன பேசும், அதே எதிர்கட்சியாக இருந்தால் என்ன பேசும். டீலிமிட்டேஷனில் காங்கிரஸ் கொண்டு வந்திருந்தது மிகப்பெரிய துரோகம் இங்கே தென்னிந்திய மாநிலங்களுக்கெல்லாம். ஏன்னா இப்போ பண்ணியிருந்தது வந்து மக்கள் தொகை அடிப்படையிலன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பாஜக மக்கள் தொகை அடிப்படையில் கிடையாது, அது வந்து ரேஷியோ பேசிஸ்ல விகிதாச்சார அடிப்படையிலன்னு மாற்றிருக்கிறாங்க. பாஜக எப்பவுமே தென்னிந்திய மாநிலங்களோட ஒரு நலனை எதிர்த்து பார்த்துதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்துலயும் பாத்தீங்கன்னா பட்ஜெட் அப்புறம் இந்த பாலிசி எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் இருந்தது. அப்படி பார்த்தா நார்த்ல பாப்புலேஷன் அதிகமா இருக்கும் கூட போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாஜக தான் வந்து கிடையாது, அந்த மாதிரி கிடையாது, நம்ம வந்து எல்லாமே வந்து வளர்ச்சியின் அடிப்படையில் ரேஷியோ பேசிஸ்ல கொண்டு வரலாம்னு. இன்னைக்கு டீலிமிட்டேஷன்ல 39 இருக்கா, அப்படியே 50%. அப்போ நமக்கு வந்து 59 இல்லை 60 சீட்டு வரப்போகுது. இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ ஒரு எம்பி வந்து 20 லட்சம் மக்கள் இருந்தால் பாத்திர முடியுமா? போயிட்டு எவ்வளோ கஷ்டம். 20 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பினா எப்படி போய் அவங்க மக்களோட பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுவாங்க, மக்களை போய் பார்ப்பாங்க. எப்படி இருந்தாலும் காங்கிரஸ்காரங்க ஓட்டு வாங்கினதுக்கப்புறம் மக்களை திரும்பி கூட பார்க்க போகிறது இல்லை. அதனால அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் பாஜக இருக்கிற எம்பிக்கெல்லாம் ஒருத்தவங்களும் மக்களை போய் பார்த்துக்கிட்டு அவங்களோட பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட பிரச்சனைகள் தெரியும். அதனால காங்கிரஸ் வந்து முழுக்க முச்சூடும் இந்தியாவுக்கு ஒரு எதிரான, மக்களுக்கே எதிரான ஒரு கட்சியாக வந்து அவதாரம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இல்லை, இன்னொரு விஷயம், இந்த காவேரி தண்ணி வந்துருச்சு. இதுக்கு வந்து 2 நிகழ்வு ஒன்று சொல்கிறாங்க. தாவேக்காரர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர் வந்து ராசிங்க, அவர் வந்த ராசியில் உடனே தண்ணி வந்துடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, ராகுல் காந்தி காலை வச்சு மழை பெய்யுறீங்கன்றாங்க. இவங்க ஒரே வந்து மோடி மஸ்தானு, மூட நம்பிக்கை, இதை கொண்டு தான் எல்லாம் உலகம் பகுத்தறிவு பகலவன் பேசிப்பாங்க. இந்த கோஷ்டி தான் அப்படிதான் பேசிட்டு இருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோம், வட இந்தியாலலாம் ஏகப்பட்ட மாநிலங்களில் வந்து மழை இல்லாமலாம் கஷ்டப்படுறாங்க, தண்ணி இல்லாமல். அங்கெல்லாம் கொண்டு போய் ராகுல் காந்தி நிறுத்துங்க, மழை பெஞ்சு அப்படியே ஊரே செழிப்பமாயிரும்ல. மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு பாருங்க, அடுத்து திருப்பி தண்ணி பிரச்சனை என்ன பண்ணணும், அப்ப திருப்பி ராகுல் காந்தி கூட்டு வருவாங்க. அப்ப ராகுல் காந்தி வந்தா, அதாவது ராகுல் காந்தி வந்தா மழை பெய்யறதுங்கிறது இல்ல, ராகுல் காந்தி இங்க வராருன்னா தமிழ்நாட்டில் கருப்பு கொடி எதுவும் காமிச்சிட போறாங்க, பிரச்சனை பண்ணிட போறான்றதுக்காக அங்க கர்நாடக அரசை திறந்து விடுங்கிறது. அப்ப நீங்க எப்பேற்பட்ட சுயநலவாத அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இங்க விவசாயிகள்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பயிர்கள்லாம் கருகிட்டு கிடக்குது, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வெத்து அரசியலுக்கு ராகுல் காந்தி வந்தா தண்ணி வரும் அப்படின்னு துமுறா சொல்றீங்க. அப்படின்னா காங்கிரஸை தமிழ்நாட்டில் வந்து துரத்தி அடிக்கணுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தீர்ப்பு வேற வந்திருக்கு. எல்லாம் வந்து வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு 8 வாரம் இந்த தள்ளி வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திருப்பரங்குன்ற தீர்ப்பு இது நமக்கு சாதகமாக இருக்குமா? தாவேக ஆட்சி வந்து இது நம்ம சாதகமாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு இந்த அமைப்புகள்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி மேடம் பார்க்குறீங்க? இல்லை, உச்சநீதிமன்றத்தில் வந்து நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க தமிழ்நாடு அரசு போனது என்ன அப்படின்னா, தீபம் ஏற்றுறதுக்கு இவர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு, அதுக்கு இம்மீடியட்டாக ஒரு ஸ்டே கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்டே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிடுச்சு. இன்னொன்று வழக்கை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கை 8 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. 8 வாரம் கழிச்சு தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் நம்ம இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக என்ன வாதாடி இருக்காங்க அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக இது பழக்கமே இல்லாதுங்க, வழக்கமே இல்லாத விஷயத்த ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்து சமய அறநிலையத்துறை வந்து ஒரு கோவிலில் விளக்கேற்றுறதுக்கு எதிராக போய் நம்ம காசை வச்சு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பாக கேஸ் போடுறாங்க. அப்படின்னா
அப்போ எப்படி வந்து இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்து மக்களுக்கு விரோதிகளாக எதிரிகளாக இருக்கிறாங்கன்றதை வந்து தமிழக மக்கள் வந்து கவனிச்சுக்கணும். உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி என்ன இதை விசாரித்து பார்க்குறோன்னு இருக்காங்க. இங்கே ஆல்ரெடி உயர்நீதிமன்றத்தில் ஒரு தனி நீதிபதி, அது மட்டும் இல்லாமல் ஒரு டிவிஷன் பெஞ்ச், மொத்தம் 3 பேரும் ஒரே தீர்ப்பை தான் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் கூட அதில் கருத்தில் மாறுபடலை. அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக தீர்ப்பு நமக்கு சாதகமாக வர்றதுக்கு தான் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்புறம் மேடம் வீத லீடர்ஸ் இப்போ வந்து செப்டம்பர் மாதமும் கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு சொல்லியிருக்கப்பட்ட இந்த மாதம் செப்டம்பர் ஆரம்பிக்க போகிறாரா அப்படின்னு இல்லை 50 லட்சம் வந்து ஆரம்பிக்கிறேன். 50 லட்சம் வந்துருச்சா? 50 லட்சம் அது கனவு தானே, கனவு யார் வேணால் கண்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 50 லட்சம் தொடர பாரு இப்போ தெரியல. அதனால வந்து சரி இருக்கிறவே கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறதாகும். அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த ஆகஸ்ட் 16 கட்சி ஆரம்பிக்க போகிறாருங்க அப்படின்னு குற்ற செய்திகள் சொல்லப்படுது. அவங்களுக்கு நிறைய ஃபயர் விட்டுனுறாங்க. அப்பா அவர் என்ன எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நமக்கு பேட்டி தரவங்களாம் வேறு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று கன்னியாகுமரியில் வந்து அந்த கடற்கரையை சுத்தம் செய்ய போகிறோம் அப்படின்னு களத்தில் இறங்கியிருக்காரு. மிகப்பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு சூழ்நிலை, ட்ரோன்லாம் வச்சு போலீஸ் கட்டுப்படுத்திச்செல்லாம் செய்தி வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை மேடம்? இல்லை, பொதுவாக அண்ணாமலை அவர்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். அவரோட பலம் வந்து பிஜேபி தான் அப்படின்றத வந்து அவர் வந்து புரிஞ்சிருப்பாரு. முதலைக்கு பலம் வந்து தண்ணியை விட்டு இறங்கி அது தரைக்கு போயிடுச்சு அப்படின்னா சும்மா ஒரு சின்ன பையன் கூட குச்சியை வச்சு அடிச்சு அது நின்று வாங்கிட்டு தான் இருக்கணும். அதோட பலம் அவ்வளோதான். அப்போ இன்னைக்கு பாஜகவில் அவர் ஒரு மீட்டிங்க்கு வராருன்னா இத்தனை 1000 பேர் வரணும் அப்படின்ற அளவுக்கு எப்படி அவர் ப்ரெஷர் போடுவார் எல்லான்றது நமக்கு தெரியும். 1000 பேருக்கு கம்மியாக இருந்தால் அந்த கூட்டத்துக்கே அவர் வரமாட்டார். கூட்டம் வந்தாலும் அவ்வளோதான், செத்தாங்க மாவட்ட தலைவர்கள்லாம். அது வந்து எல்லாருமே தெரியும். பதறுவாங்க, மாவட்ட தலைவர்கள்லாம் கதறுவாங்க. அந்த அளவுக்கு அவர் எப்படி செலவு பண்ணி நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஆமா, நிறைய ட்ரில் இது பண்ணுவார். எத்தனை பேனர் எவ்வளோ பெருசு வச்சிருக்காங்க என்ன இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வீத லீடர்ஸ் ஆரம்பிச்சக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஒரு பேனர்லாம் தேவையில்லை, அதில் என்னோட முகம்லாம் தேவையில்லைன்றாங்க. இதை நீங்க பாஜக இருந்தப்போ செஞ்சிருந்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை தவிர்த்துருக்கலாம். அந்த டெய்சி அக்காவுக்கும் அந்த ஒரு திருச்சி சூர்யா சிவாவுக்கும் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு தெரியுங்களா? ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகி அசிங்கப்படுத்துறாங்க எங்க கட்சியவே. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதில் அண்ணாமலை அவர்கள் படத்தை வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டாங்க அப்படின்ற ஆரம்பித்த பிரச்சனையில தான் இவர் வந்து டெய்சி அக்காவோட பிரிவில் இருக்க ஒருத்தரை திட்ட, அவங்க திருப்பி இவங்க பஞ்சாயத்துக்கு போக இந்த பிரச்சனையாச்சு. அப்போ இவர் தெளிவுபடாமா பேனரில் யார் படத்தை போட்டா, நான் பேனரில் என் படமே போடலன்னா பிரச்சனை இல்லை இப்போ சொன்ன மாதிரி அப்போ சொல்லியிருந்தாருன்னா. அதே மாதிரி அந்த கபடி போட்டி நடந்துச்சுல்ல, ஆமா, அமர் பிரசாத் ரெடி பண்ணார்ல, அப்போ வந்து பாலாஜி தங்கவேல்னு ஒருத்தர், அவர் வந்து நம்ம பாலையாவோட பேரன், அவர் வந்து செய்தித்தாளை விளம்பரம் கொடுத்திருந்தாரு. அப்ப எல்முருகனை விட அண்ணாமலை போட்டோ சின்னதா இருந்திருக்கு. அண்ணாமலை நேராக ஃபோன் பண்ணி என் ஃபோட்டோ ஏன் நீங்கள் சின்னதாக போட்டிங்கன்னா அவர் கடிஞ்சுக்கிட்டாரா. அது அவர் நேராக ஃபோன் பண்ணி சொன்னார், நேராக ஃபோன் பண்ணி திட்டாருங்க அப்படின்ட்டு. ஃபோட்டோவை சின்னதாக்குறதுக்கே அவர் திட்டதெல்லாம் செய்தியெல்லாம் வந்திருக்கு நமக்கு இல்லையா? நான் பயப்படுவாங்க, மாவட்ட தலைவர் எல்லாமே நடுங்குவாங்க, பயங்கரமாக ட்ரில் எடுப்பார். நாங்கள் அப்போ வந்து நாங்கள் பெருமையாக நினச்சோன்னா ஒரு தலைவர்னா அப்படிதான் ஒரு அந்த லீடர்ஷிப் ஸ்கில் கிரிப்பாக இருக்கணும். நம்ம கட்சியை கொண்டு போகிறது பாருங்க, எங்கே போனாலும் மாசா கூட்டம் வருது பாருங்க அப்படின்றதே பண்ணோம். ஆனால் இன்னைக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா வீத லீடர்ஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு அந்த பொள்ளாச்சியில் நடந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பேனர் வேண்டாம், அந்த கொடியெலாம் வேண்டாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. கொடிக்கு மட்டுமே லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. இங்கே இருந்தப்போ மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே ஒத்தனை கிலோமீட்டர்லேருந்து கொடி வச்சு கட்டது பண்ணணும் அப்படிலாம் பண்ணாங்க. இப்போ அது வேண்டாம் அப்படின்றாரு. இப்போ நேற்று கன்னியாகுமரியில் நடந்தது பார்த்தீங்கன்னா உண்மையுமே எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இது கேமரா ஆங்கிள் சரியில்லையா அப்படின்ற மாதிரி நாங்கள் 2-3 சேனல்லாம் பார்த்தோம். அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 50 பேருன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 50க்குள்ளேருந்து 100 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க. அவர் மட்டும் தனியாக போயிட்டு அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தார் கடற்கரையை. அப்போது நம்ம இப்போ இது எதை காட்டுது அப்படின்னா இனிமேல் வந்து இதோட ரியல் இது என்னன்றதை அவர் புரிஞ்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறோம். அதே போல் இவரோட நம்ம நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா வீத லீடர்ஸில் நாங்கள் போய் என்ரோல் ஆகிட்டோம், ஆனால் எங்களுக்கு வெளியில் வர முடியல, வெளியில் வரதுக்கு ஆப்ஷன் கொடுங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொன்னார், சும்மா ஏனாதானெல்லாம் நாங்கள் பார்ட்டியில் சேர்க்கலங்க, எங்களோட இயக்கத்தில் சேர்க்கலை, ஒருத்தருக்கு கால் பண்ணி ஓடிபி வருது, ஓடிபி வந்ததுக்கப்புறம் தான் ஆத்தென்டிகேட்டடாக பண்ணுறேன்றார். அப்போ அண்ணாமலை அவர்கள் அதுலேருந்தே நான் இதுலேருந்து மெம்பர்ஷிப்லேருந்து விலக விரும்புகிறேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா எத்தனை பேர் விலகுறாங்கன்ற நம்பரும் காட்டணும். அப்பதான் அவருக்கு ஃபேக்ட் தெரியும், எத்தனை பேர் நம்ம கட்சிக்குள்ள வந்து எங்கேருந்து வந்திருந்தாங்க, வந்தவங்க என்ன நம்மளோட சித்தாந்த மாறுபாட்டால நம்மளோட கொள்கை மாறுபாட்டால வெளியில போயிருக்காங்கன்னு தெரியும். நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் வந்து நான் விலகிறேன்னு போட்டு நேராங்க, அதுக்கு அண்ணாமலை ஆதரவு என்ன போடுறாங்க, இதெல்லாம் போலி, இவங்களே ஒரு 10 பேர் உள்ள அமிச்சிட்டாங்க, அமிச்சு அவங்க விலகுவான்னு சொல்றாங்க. இல்ல அதை தான் நான் கேட்கிறேன், எது போலி எது உண்மைன்னு தெரியணும்னா ஒண்ணுமே இல்ல, வெப்சைட்ல ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுங்க. அந்த வீத லீடர்ஸ் வெப்சைட்ல ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுத்து இந்த மெம்பர்ஷிப்ல இருந்து நான் விலகிறேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதை விலகினதுக்கும் ஒரு ஓடிபி கொடுத்துருங்க. ஏன்னா நான் போய் சொல்லி ஃபேக்ல வந்துடலாம். ஓடிபி கொடுத்து வெளியில வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 18 லட்சம் இருக்கு இல்லையா, அது 18,01,2 ஏறுதுல, அதுக்கப்புறம் எவ்வளவு குறையுதுன்றத பாருங்க. அப்ப எவ்வளவு மைனஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சா
அண்ணாமலை அவர்களுக்கு உண்மையான நிலவரம் தெரியும். அவரை சுத்தி இருக்கிறவங்களாம் எப்படி அவருக்கு வந்து ஒரு தப்பான மாயத்தை உருவாடி இருக்கலாம், ஃபேக்ட் என்னன்றது அண்ணாமலை அவர்களுக்கே தெரிஞ்சிரும் அப்படின்றத எங்களோட கோரிக்கையா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்கறாங்க சோஷியல் மீடியால, எங்களால உள்ள போயிட்டா வெளியில வர முடியலன்னு கேட்கறாங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்தாருன்னா எப்படி அது வெளியில வராங்க என்னன்றத தெரிஞ்சிடும் ஆக்சுவல் ஃபேக்ட். இதை உங்க சேனல் மூலமா அண்ணாமலை அண்ணாவுக்கு ஒரு கோரிக்கையாவே வைக்கிறோம். ஆமாம், இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது விஜயின் ஆட்சி அது வந்து இப்போ எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து லாரியில் ஓனர்கிட்ட 21 லட்சம் லஞ்சம் வாங்கினார், கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தொழிலாளர்கிட்ட ஓனர்ஸ்க்கெலாம் பணம் வாங்கினாங்க, நீக்கப்பட்டாங்க. இப்படியெல்லாம் செய்தி வந்துட்டுருக்கு. ஸோ தொடர்ச்சியாக ஊழல் புகார் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது தாவேக அரசில். இது ஏன் இப்படி ஒரு நிலை வந்து கொண்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? வேற தானே செய்யும், எல்லாம் இந்த திராவிட கலாச்சாரத்தில் வளர்ந்தவங்க தானே எல்லாருமே. 20 வருஷம் தாவேக ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்கே இருந்திருப்பாங்க? ஸோ அப்போ இந்த திமுக அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்துலேயும் வேறு ஊனி போய் கிடக்கு. இந்த லஞ்சம் வாங்குறது, ஊழல், இது எல்லாமே. இன்றைக்கி வந்து நீங்கள் லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொன்னால் அதிகாரிகள்லாம் போராடுற நிலைமைக்கு வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் எங்களுக்கு லஞ்சம் வாங்க வேணாங்கிறீங்க, ஆனால் நாங்கள் எங்கள் உயர் அதிகாரிகளுக்கு கொடுக்குறோமே, அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கவனிக்கிறதுலேருந்து, பொன்னாடை போத்துறதுலேருந்து, பொக்கையை கொடுக்கறதுலேருந்து எங்களுக்கு செலவாகுது, இந்த காசை நாங்கள் எங்கேருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதை சரி பண்ண வேண்டிய வேலையும் விஜய் அவர்கள்கிட்ட இருக்கு. சும்மா மக்கள்கிட்ட ஒரு வீடியோ போட்டு நீங்க வந்து கொடுக்காதீங்க, விஜய் நான் வாங்க வேணாம்னு சொல்லிட்டாரு, என் புள்ள விஜய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னா இது அதுக்கு சொல்யூஷன் கிடையாது. அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு குழு ஒன்று அமைச்சு தொடர்ந்து இது கண்காணிக்கப்படணும். மக்களை சந்திக்கிற அதிகாரிகள் வந்து நீங்கள் லஞ்சத்தை வாங்கணும்னு சொன்னால் மக்கள் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்க வராங்கன்னா அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறதுலேருந்து, லஞ்சு கட்டி வாங்கி கொடுக்குறதுலேருந்து செலவு. ஒரு தடவை ஒரு அதிகாரி விசிட்டுக்கு வராருன்னா 10,000 ரூபாய்க்கு குறையாமல் செலவு இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்பொழுது எப்படி நீங்கள் லஞ்சத்தை ஒழிப்பீங்க? அப்போ அந்த காசை எப்படி அவன் வாங்குவான்? அவன் திருப்பி மக்கள்கிட்ட தான் வருவான். அப்படி இல்லைன்னா மக்களை வேணும்னே அலக்களிப்பான் அந்த வேலையை நடத்த விடாம. அப்போ இது லஞ்சத்தை உண்மையாலுமே ஒழிக்கணும்னு விஜய் அவர்கள் நினைச்சாருன்னா முதல்ல உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு அதை சொல்லணும். நான் லஞ்சத்தை வாங்குறவங்க மேல இவ்வளவு சீரியஸா இருக்கேன், தயவுதாட்சனே பார்க்க மாட்டேன், யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றத கட்சி நிர்வாகிகளுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு, நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா திமுகவோட மாவட்ட செயலாளர்களுக்கும் தாவேகாவோட மாவட்ட செயலாளர்களுக்கும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அவங்க பண்ற அலப்பறையாகட்டும், பார்ல போய் நின்றுட்டு வசூல் பண்றதாகட்டும், கல்குவாரியில போய் நின்று வசூல் பண்றதாகட்டும், சூளையில போய் செங்கச்சூளையில போய் வசூல் பண்றதாகட்டும், ஒரு மாவட்ட நீதிமன்றத்துக்கு வந்து யார் யார் அரசு தரப்பு வக்கீல் போடணும்னா அங்க போய் பணத்தை வசூல் பண்றதாகட்டும் 20 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் வாங்குறாங்க, வாங்கி பரிந்துரை கடிதம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த அளவுக்கு நீங்க பண்றீங்கன்னா அப்போ உங்களோட மாவட்ட செயலாளர்கள் யார் கண்ட்ரோல்ல இருக்கணும்? விஜய் கண்ட்ரோல்ல தானே இருக்கணும். இவர் என்ன சொன்னாரு, நான் தான் பவர் சென்டர்னாரு. பவர் சென்டர்னா நீங்க சொல்றதை எல்லாரும் கேட்கணும். நீங்க பாட்டுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க, இவங்க பாட்டுக்கு ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் பவர் சென்டரா? அப்ப நீங்க பாட்டுக்கு நான் லஞ்சத்தை ஒழிப்பேன், ஊழல் ஒழிப்பேன், உங்க கட்சிக்காரனே வாங்கிட்டு இருக்கான். அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க, நடவடிக்கை எடுக்கிறேன். நடவடிக்கை யார் மேல எடுக்கணும்? உங்க கட்சியில இல்லாம வேற யாரோ ஒரு அதிகாரி, வேற யாரோ ஒருத்தவங்க லஞ்சம் வாங்குறானா நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். உங்க கட்சிக்காரனே லஞ்சம் வாங்குறான், தப்பு பண்றான், அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறேன்னா அப்ப நீங்க சரியான விதத்துல அவங்களுக்கு அதை புரிய வைக்கல. உங்க கட்சிக்காரனே லஞ்சம் வாங்குவானா, லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்ற உறுதிமொழி ஏத்து தானே நீங்க அவங்க கட்சியில உறுப்பினரையை சேர்த்துருக்கணும். அதானே உங்களோட மெயின் அஜெண்டா. அப்போ உங்க கட்சிக்காரனுக்கு அதை நீங்க இன்னும் புரிய வைக்கலன்னா எப்படி சாமானிய அரசு அதிகாரிகளுக்கும் அரசுல இருக்கிறவங்களுக்கும் நீங்க எப்படி புரிய வைப்பீங்க? அதுதான் இன்னைக்கு விஜய்க்கு முன்னாடி இருக்க மிகப்பெரிய சேலஞ்சு. ஏன்னா அவர் தான் வாயை திறந்து பேச மாட்டாரு, எப்படா பேசுவார்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது எங்கேயாவது மேடையில போனா பேசுவாரு, ஸ்கிரிப்டை வச்சு பேசி அந்த சினிமாவில் வர டைலாக் மாதிரியே பக்காவா டெலிவரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவாரு. அதை வச்சு இவங்க 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் எங்கேயாவது மேடைக்கு போனால் பேசுவார், இல்லை சட்டசபையில் எப்பயாவது பேசுவார். அது வரைக்கும் அவர் எப்போ வாயை திறப்பாரு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜியோ பாஸ் ஆச்சு, ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் ஜியோ பாஸ் ஆச்சு. அதாவது எந்த பள்ளிகளிலும் அரசியலோ இல்லை வந்து மத சார்பற்ற நிகழ்ச்சிகளோ கலந்து கொள்ளக்கூடாது, நடத்தி பெறக்கூடாது, யாரும் கலந்துக்க கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. நேற்று முன்னாடி நாங்குநேரின்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு பள்ளியில் 3 நாட்கள் கிறிஸ்துவ ஜப நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அதுக்கு வந்து பல்வேறு எதிர்ப்பு தெரிவித்தும் யாரும் வந்து அவங்க அதை நடத்திட்டே தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்து முன்னணி பொதுமக்கள்லாம் வந்து இப்போ பிரச்சனை பண்ணும்போது கூட நடவடிக்கை எடுக்கப்பட்டது யார் மேலேனா ஆர்ப்பாட்டம் பண்ணவர்கள் மேலே. ஆனால் 3 நாளும் அது நடந்திருக்குது. ஸோ ஜியோக்களை காற்றில் விட்டுவது ஒரு செயல்பாடா இருக்குது தாவேக்காக்கு. எப்படி பாக்குறீங்க? சட்டசபையிலேயே போய் நீங்க திருச்சபை மாதிரில ஆக்கி வச்சிருக்கீங்க. சட்டசபையிலேயே சபாநாயகரே உட்கார்ந்து வேதாகமத்துல இருந்து பைபிள்ல இருந்து வாசகத்தை சொல்லிட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி திருச்சபை கூட்டங்கள், சுவிசேஷர்கள் கூட்டங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் யார் முதல்ல போய் நிக்கிறா? சபாநாயகர் தான் போய் நிக்கிறாரு. அதே போல வன்னியரசு அவர்கள் பாருங்க, ஸ்கூல்ல போய் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து அந்த சாரணர் படையில வந்து ஜெய்கின் ஸ்ரீமான் ஜெய்கின் ஸ்ரீமான்னா ஐயோ ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டாங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டாங்கன்னு கதறாரு. ஐயோ பாஜக பாருங்கள் எந்த அளவுக்குலாம் பண்ணிக்கணும். ஸ்கூல் பிள்ளைகிட்ட போய் நீ பாஜக மதத்தை புகுத்துறாங்க, ராமரை புகுத்துறாங்க, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றாங்கன்னா இப்போ உங்க மனசுக்குள்ள எவ்வளவு வன்மம் இருக்கு. அதே கிறிஸ்டியன் காலேஜ் ஸ்கூல்ல போய் நீங்க என்ன சொல்லுவீங்க?
இந்த வார்த்தையை பேசுவீங்களா? அப்போ வன்னியரசு போன்றவர்கள்லாம் வந்து இந்த நம்மளோட இந்துக்கள் இந்து கோட்டால எஸ்சி கோட்டா எஸ்டி கோட்டாலாம் அனுபவிச்சுக்கிட்டு ஆனால் அவங்களோட பழக்க வழக்கத்தில் வாழ்வியல் முறையில் இந்துவா இருக்கிறது இல்லை, கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. அப்போ இவங்க மேலெல்லாம் வழக்கு தொடுக்கணும். நீங்கள் வந்து உண்மையான ஒரு பட்டியலின சகோதரன், என்னோட இந்து பட்டியலின சகோதரன் கிடைக்க வேண்டிய கோட்டாவை நீங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. இந்துவா இருக்கிறவங்களுக்கு தானே உங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டுன்னு நம்ம சட்டம் சொல்லுது, அரசியலமைப்பு சட்டம். ஆனால் அவனும் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கிட்டு அம்பேத்கருங்கிறீங்க. உங்கள் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்துவா இருக்கிற எஸ்சி எஸ்டிக்கு தான் இங்கே இடஒதுக்கீடுன்னு இருக்காரு. நீங்கள் வீட்டில் கிறிஸ்டியனாக இருக்கிறீங்க, உட்காந்து பைபிள் ஓதுறீங்க, மேடை போட்டு பைபிள் வாசகத்தை தெளிவுபட சொல்கிறீங்க. அந்த வாசகம் எத்தனாவது வாசகம், அதை சொன்னது யாருன்னு முதல்கொண்டு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் தெளிவாக தொடர்ந்து பைபிள் வாசிக்கிட்டு இருக்கிறவராக இருக்கீங்க. அப்படி இருக்கிற நீங்கள் ஏன் நான் வந்து ஒரு இந்து எஸ்சி இந்து எஸ்டின்னு சொல்லி தனி தொகுதியில் வந்து நிற்கிறீங்க? அப்போ எங்களோட இந்து பட்டியலின நம்ம சகோதரனோட வாய்ப்பை நீங்கள் தட்டி பறிக்கிறீங்க தானே. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க மேலெல்லாம் இவங்களை தான் இந்த கிரிப்டோன்னு சொல்கிறது. இந்த கிரிப்டோஸ் மேலெல்லாம் அந்த ஆராசா அவர்கள் பாருங்க அப்படிதான், நான் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி இருந்தோன்னே கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் பண்ணுறாரு. அதே போல தான் வன்னியரசு அவர்களும். அப்போ இவங்க மேலெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். வெளிப்படையாக தெரியுது இவங்க வந்து கிறிஸ்துவ மதத்தை ஆதரிக்கிறாங்க, கிறிஸ்துவ மதத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. ஆனால் நீங்கள் வந்து இந்து கோட்டாவில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து உங்களால் பதவியை பறிக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ செந்தில் பாலாஜி நிகழ்வு நேற்று அவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு தேவையில்லாமல் வறுத்தெடுக்கிறாங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க, எனக்கு சிறைச்சாலை செல்வது தான் நான் தயாராக இருக்கேன், ஏற்கனவே நான் சிறைச்சாலை போயிட்டு வந்த நபர் தான், எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது சிறைச்சாலை செல்வதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இப்போ என்னென்னா திடீர்னு வந்து இவர் ஜெயிலுக்கு போவாரா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஸோ செந்தில் பாலாஜி இன்னும் தளராமல் இருக்கார். நான் வந்து என்ன விதமான தண்டனை வந்தாலும் நான் பார்க்க தயாராக இருக்கேன்னு சொல்ல நீங்கள் எதை பார்க்குறீங்க? செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே நம்ம சாம்பிள் பார்த்துருக்கோம்ல, அந்த சொன்னால நான் ஒரு சிறைப்பறவைக்கு ரெக்க எங்கடா அப்படின்னு கேட்குற மாதிரி நான் யார் வந்தாலும் பார்ப்பேன் அப்படி இப்படின்னு போன தடவை சொன்னார். வீட்டுக்கு ரைடு வந்தோன்னு என்ன பண்ணார்? நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்துக்கிட்டு பேண்ட்டை நினச்சிக்கிட்டு என்னென்ன பண்ணார், எப்படி பயந்து போனார் எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாருங்க விசாரணைக்கு கூப்பிட்டாங்க, விசாரணைக்கு வர வேண்டியதானே, தலைமறைவு ஆயிட்டாருங்க. உங்க மேல தப்பு இல்லை, எப்படி தலைமறைவு இல்லாம எங்க வீட்டுக்குள்ளே இருந்தாராமா போலீஸ் போய் சொல்லிடுச்சா? இவர் தம்பி தலைமறைவு. சரி முன்ஜாமீன் வாங்கினாங்க, முன்ஜாமீன் கிடைச்சுமே வெளியே வரல. என்ன தைரியம் பாருங்க இவரோட தைரியத்தை. ஆனால் நான் பெரிய தைரியசாலின்னு வெக்கமே எல்லாமே வெளியில் சொல்லிக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்னத்துக்கு முன்ஜாமீன் வாங்கினீங்க, என்ன பண்ணீங்க, ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கே இங்கே என்னென்ன விஷயம் பண்ணீங்க. நான் இன்னமும் சொல்கிறேன், தாவேக அரசு திமுகவை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி மேலெல்லாம் ஆட்சி கவிழ்ப்புக்கான வழக்கு தான் போட்டுருக்க வச்சு சொத்து குவிப்பு வழக்குலாம் இன்னும் போடலை, லஞ்ச ஊழலுக்குலாம் இது பண்ணல. போன முறை 400 கோடிக்கு என்னமோ ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாருன்றதெல்லாம் வந்துச்சு. இந்த டாஸ்மாகில் ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் ஒவ்வொரு வருஷமும் மிகப்பெரிய லீக்கேஜ் வந்து பத்திரப்பதிவு துறையிலையும் செந்தில் பாலாஜி அவர்களோட மது இதில் டாஸ்மாக்லேயும் தான் இருக்குன்னு சொல்லி பிடிஆர் அவர்களே சொன்னாங்க. போன தடவை இவர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணார். எப்படி பண்ணார்? கோடி கணக்கில் செலவு பண்ணி கோடி கணக்கில் தனி சாஃப்ட்வேர் போட்டு லேப்டாப் வச்சு மொய்யை கலெக்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்தும் இத்தனை லட்சம் வரணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு. அப்படிலாம் நடந்துச்சுல, ஏன் அவர் மேலாம் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது இந்த தாவேக அரசு? அப்போ நீங்கள் என்ன சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ தாவேக அரசு தொட்டவனையும் விடமாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவனையும் விடமாட்டேன், இப்பயும் தொட விட மாட்டேன்னார்ல, இதுக்கு முன்னாடி தொட்டவனை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன அவங்க மேலே வழக்கு போட முடியாதா? உங்களால் விசாரணை இது பண்ண முடியாதா? இந்த கை புண்ணுக்கு என்னத்துக்கு கண்ணாடி? நம்மளுக்கே தெரியுது இவங்க எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு. அப்போ நீங்கள் ப்ராப்பராக உள்ள விட்டு இவங்க எல்லாத்தையும் வந்து ரைடு பண்ணி வழக்கு தொடுத்து இவங்களோட சொத்தை பறிமுதல் பண்ணி தமிழ்நாடு கஜானால சேர்க்கணும். அதுதான் இனி வந்து எவனாவது லஞ்சம் ஊழல் பண்றவனுக்கு பயத்தை கொடுக்கணும். அதை செய்யாம தாவேக அரசு இன்னுமே திமுகவை அப்படியே சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத எங்களோடது. எத்தனை பேர் மேல வழக்கு போட்டு நீங்க வந்து அவங்க மேல விசாரணை போயிட்டு இருக்கு, யார் மேலே இல்லையே. அப்ப ஏவா வேலு அவர்கள் மேல மட்டும்தான் அந்த ரோடு போடுறேன்னு சொல்லி போடாம விடு, மித்த யார் மேலேயும் சொத்து குவிப்பு வழக்கு கேஸே கிடையாது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மார்க்கெட்டையெல்லாம் இவரை முதல்வரை திட்டினாரு அப்படின்றதுக்கு, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து ஆட்சியை கவிழ்க்கிறதுக்குன்றது தானே ஒழிஞ்சு சொத்து குவிப்பு வழக்கோ லஞ்சம் ஊழலான வழக்கோ இன்னும் போடவே இல்லை. போடணும், போட்டு இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தாதான் விஜய் அவர்கள் சொல்றபடி செய்யறாருன்றதை நாங்கள் நம்ப முடியும். மேடம், இப்போ ஏற்கனவே பார்க்கும்போது அண்ணாமலைக்கு வந்து குறைந்த கூட்டம் வந்துச்சுன்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் மைதான ஆஃபீஸை வந்து சத்தியமூர்த்தி போன முற்றுகையின்ட்டு நயனா நாகேந்திரன் சொன்னார். அப்போ என்ன வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 50 பேர் கூட அதுக்கும் வரல,
எல்லாம் வந்து கூட்டமே கம்மி, கேட்டால் வந்து எங்களுக்கு போலீஸ் தடை விதிச்சிருச்சு, போலீஸ் அனுமதிக்க மாட்டேன்ட்டு எல்லாம் வந்து சால்ஜாப் சொன்னாங்க. நயினாநாயகன் கூப்பிட்டு 50-100 பேர் தான் வந்தாங்க, ஆள் கூட இல்லை அப்படின்னு எனக்கு கூட பல்வேறு மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க. எனக்கு வந்து செய்தியே இல்லைங்க, இதை பற்றி ஒருங்கிணைப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு விஷயம்லாம் சொன்னாங்க. ஸோ ஒரு யாருமே இல்லாமல் ஒரு இயக்கத்தை உருவாக்கின அண்ணாமலைக்கு 50 பேர்னா மிகப்பெரிய தேசிய கட்சியான பாஜக 50 பேர் தான் வராங்க. அது என்ன காரணம்? இல்லை 50 பேர்லாம் இல்லை, அன்னைக்கு நிறைய பேர் தான் இருந்தாங்க. அது என்ன பிரச்சனைனா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இதுக்கிட்டே நிறுத்திடுவாங்க எல்லாரையுமே. அந்த சைட்ல இருந்து அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, இந்த பக்கமும் நிற்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே நடந்து வருவாங்க. நடந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கொஞ்சம் பேரா நடுவில் தடுத்து நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோன்னா பேரிகார்டு போட்டுடுறாங்க. பல நேரங்களில் சொல்லியிருக்கோம், இந்த பேரிகார்டை எடுங்க, நாங்கள் இதை தாண்டி வரமாட்டோம். ஒரு கயிறு போடுறாங்க, கயிறோட விட்டுட்டா நிற்க போகிறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, பேரிகார்டு போட்டுட்டு அந்த உள்ள வரவங்களை மட்டும்தான் விடுறாங்களோ, மீதி அத்தனை பேர் இந்த பக்கம் தான் நிற்கிறாங்க ரோட்டில். அப்போ இங்கே மீடியா கவரேஜ் எல்லாம் எப்படி நிற்கும்? இவர் மாநில தலைவர் பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் தெரியுவாங்க. அப்போ இதுக்கு வந்து நம்ம தான் பேசணும், பேசி அங்கே காவல்துறை இருக்கவங்களே உள்ள இருக்கிறவங்கள ஃபுல்லாக விடுங்க அப்படின்றத வந்து சொல்லணும். சொல்லி வந்து கூட்டத்தை வந்து சரியாக கவர் பண்ணிட்டா இனிமே அது ஒரு நல்லதாக தான் இருந்தது. இன்னொன்று நிறைய பேருக்கு வந்து தகவல்கள் சென்றடைகிறதுல ஒரு தொய்வு இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். அதையும் நிச்சயமாக வந்து சரி பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ வந்து கட்சியோட செயல்பாடுகள் பலரும் குற்றச்சாட்டுவது என்னென்னா நயினார் வந்த அப்புறம் வந்து கொஞ்சம் தோய்வு இருக்குது இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது போன்ற நிகழ்வுகள் செய்தித்தாளில் வந்துச்சு, தொலைக்காட்சியில் வந்துச்சு, இது போன்ற விஷயம்லாம் வரும்போது கோஆர்டினேஷன் என்பது, ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு முக்கியமான விஷயம் சொல்வது கோஆர்டினேஷன். நாக்பூரில் ஒரு கட்டளை இட்டால் அடுத்த நாள் காலை வந்து நம்ம இருக்கிற பகுதிக்கு வந்து சேர்ந்துடும், கன்னியாகுமரிக்கு வந்து சேரும், அப்படி ஒரு கோஆர்டினேஷன் இருக்குன்னு சொல்லப்பட்டது. பட் பாஜகவில் ஏன் இந்த கோஆர்டினேஷன் லேக் ஆகுது? கோஆர்டினேஷன் லேக்லாம் ஆகலை, நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம சொன்னது போல் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு தொய்வு, அடுத்தது அண்ணாமலை அவர்கள் ஆரம்பித்த அந்த ஒரு இயக்கம், அதில் நிறைய பேர் இங்கேருந்து அங்கே போயிட்டாங்க, அதை மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இப்போ இங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஒரு அந்த ஒரு அயற்சி, அந்த ஒரு தேக்க நிலை இதெல்லாம் இருக்குது. அதனால் தொடர்ந்து எல்லாருக்கும் வந்து அந்த பயிற்சி முகாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து தொண்டர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று கூட எல்லா இடங்கள்லையும் வந்து குரு பூஜை வந்து ஒரு ரொம்ப விமர்சனையாக எல்லா இடத்துலையும் நடந்தது. அப்போ இது வந்து அப்படி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுறாங்க. அந்த ஜூனியர் விகடனில் கூட பிஜேபியில் வந்து தமிழ்நாடு பிஜேபி ஐசியூவில் அப்படிங்கிற மாதிரிலாம் பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இதை வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாரும், அண்ணாமலையோட ஃபாலோவர்ஸ்லாம் ஃபயர் விடுறாங்க. இதே விகடன் வந்து அண்ணாமலை அவர்களை பற்றி கவர் ஃபோட்டோவில் என்னென்னலாம் போட்டுச்சு, என்னென்னலாம் விமர்சனம் பண்ணுச்சு, அப்போ அதையும் அவங்க ஏற்றுப்பாங்களா? அப்போ ஒரு விகடன்கிறது வந்து எப்படி பாஜகவை வன்மத்தோடு அணுகலாம், எப்படி பாஜகவோட இதை வந்து இங்கே டீக்ரேட் பண்ணலான்றதை திட்டமிட்டு செயல்பட்டு இருக்காங்க. அப்போ அதை நீங்கள் வந்து எடுத்து பாருங்க, விகடனே போட்டான் அப்படின்னு நீங்கள் ஃபயர் விட்றீங்கன்னா, அப்போ விகடன் அண்ணாமலை அவர்களை பற்றிலாம் ஏகப்பட்ட கவர் ஃபோட்டோ போட்டிருக்கான், அதெல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க, அதையும் ஏற்றுக்கிறாங்களான்றதை அவங்க பதில் சொல்லணும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டெழுதி மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.